மீதி இருந்த பட்டாசுலாம் எடுத்து கவரில் போட்டு கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் ஹாலிடேஸ்ன்றதுனால ஸ்கூல்லாம் லீவாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு நியூஸில் பார்த்தேன். சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே ஆகணும் லீவுன்றதுனால. ஸோ கொஞ்சமாக பன்னீர் கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, அதுக்கப்புறம் வெஜ் மைனேஸ் இதெல்லாம் போட்டு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதை மேலே இந்த ஃபில்லிங் வச்சு சீஸ் ஸ்லைஸ் வச்சு வந்து ப்ரெட்டை கொஞ்சம் மொறுன்னு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பம்கின் சீட் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்கியிருந்தேன். பட் வெறுமனே சாப்பிட பிடிக்காதனால இது வந்து பொடியாகவே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த முறை பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இதுதான் தீபாவளி கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக. ஒரு பாக்ஸில் மட்டும் 2 சென்டட் கேண்டில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கப் அண்ட் சாசர் தான். ரொம்ப அழகாக இருந்தது கோல்டன் அவுட்லைனோட. ஸோ இந்த கிஃப்ட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்